Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. அடுத்ததாக ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ் ஏக்கு இருக்கிறது. ஆனால் அவை நான் டயகனல் எலிமெண்ட்ஸாக ஏயில் இருக்கின்றன என்ற நிகழ்வை எடுத்துக்கொண்டு அப்பொழுது அதன் தீர்வின் அமைப்பு எப்படி இருக்கும், ஃபேஸ் போர்ட்ரேட்ஸ் எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம். இந்த உதாரணம் மூலம் இந்த நிகழ்வை விளக்கலாம். x dash is equal to ax என்பதில் a coefficient matrix, அது -12 1 0 -12 என்ற உறுப்புகளை கொண்டிருக்கிறது. இது ஒரு நான் டயகனல் மேட்ரிக்ஸ். இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் consisting of first order differential equations constant coefficientsகளை கொண்டிருக்கின்றன. எனவே அதன் தீர்வின் அமைப்பு x of t equal to e power lambda t into v என்பதாக எடுத்துக்கொள்கிறோம். அது இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனின் தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை மேட்ரிக்ஸ் ஐகன் வேல்யூ ப்ராப்ளமின் தீர்வு கண்டுபிடிப்பதாக ரெடியூஸ் செய்கிறது. அதாவது நாம் AV is equal to lambda v என்ற மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை தீர்வு செய்ய வேண்டும். அதாவது லாம்டா என்னும் ஒரு ஸ்கேலாரையும் அதனுடன் தொடர்புடைய நான் ஜீரோ வெக்டர் v என்பதையும் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் A எழுத வேண்டும். அது டிட்டர்மினன்ட் ஆஃப் A minus lambda I equal to 0. அது -12 lambda the whole square equal to 0 என்பதாக வருகிறது. அதனுடைய இரண்டு மூலங்கள் lambda1 equal to lambda2 equal to -12 என்பவையாக கிடைக்கின்றன. அது ரிப்பீட்டட் மூலங்களாக இருக்கின்றன. அதை தவிர இந்த lambda1 equal to lambda2 equal to -12 என்ற இந்த இரண்டு ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸும் இந்த மேட்ரிக்ஸ் ஏயின் டயகனலில் அக்கராகிறது. ஆனால் மேட்ரிக்ஸ் ஏ ஒரு நான் டயகனல் மேட்ரிக்ஸ், அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த lambda1 lambda2 equal to -12 என்பதுடன் தொடர்பு உடைய ஐகன் வெக்டர்ஸை கண்டுபிடிக்க வேண்டும். முதலில் lambda1 equal to -12 என்று எடுத்துக்கொண்டால் நாம் A minus lambda1 I into vector v equal to 0 என்ற மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும். அது நமக்கு 0 into v1 plus v2 equal to 0, v2 equal to 0 என்ற சமன்பாடுகளை கொடுக்கின்றன. இதிலிருந்து v2 equal to 0 என்பது தெரிகிறது. அதனால் v1 ஆர்பிட்ரரியாக எடுத்துக்கொள்ளலாம். எனவே v1ஐ 1 என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது நமக்கு ஐகன் வெக்டர் கேபிட்டல் V1 associated with ஐகன் வேல்யூ lambda1 equal to -12 என்பது வெக்டர் 1 0 என்பதாக நமக்கு கிடைக்கும். அதனால் ஐகன் வெக்டர் associated with lambda1 equal to -12 which is a repeated ஐகன் வேல்யூ, அதற்கு தொடர்புடையதாக நம்மால் ஒரே ஒரு ஐகன் வெக்டரை தான் கண்டுபிடிக்க முடிகிறது. ஆனால் நமக்கு lambda2 என்பதும் -12 என்பதாக இருக்கிறது. அதனால் இதற்கு தொடர்புடைய ஐகன் வெக்டர் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் இந்த முதல் ஐகன் வெக்டர் v1 1 0 என்று கிடைப்பதனால் நம்மால் ஒரு தீர்வு x1 of t என்ன என்பதை எழுத முடிகிறது. அதனால் lambda1 equal to -12 என்பதுடன் தொடர்புடைய ஐகன் வெக்டர் v1 equal to 1 0 என்று கிடைப்பதால் முதல் தீர்வு x1 of t என்பதை e power minus lambda1 t multiplied by the eigen vector v1 என்று எழுதலாம். அது நமக்கு e power minus t by 2 into 1 0 என்பதாக கொடுக்கிறது. இது ஒரு தீர்வு. இப்பொழுது இரண்டாவது தீர்வு x2 of t என்பது எப்படி கண்டுபிடிப்பது?
அதற்கு பிறகு இந்த சிஸ்டமின் பொது தீர்வு என்ன என்பதையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதன் வழிமுறையை பார்க்கலாம். ஆனால் இதற்கெல்லாம் முன்பாக நாம் λ2 = -12 என்ற ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூடன் தொடர்புடைய ஒரு ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்க வேண்டும். அது இப்பொழுது கண்டுபிடித்த v1 என்ற ஐகன் வெக்டருடன் நேரியல் சார்பற்ற ஐகன் வெக்டராக இருக்க வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம். அது எவ்வாறு தீர்மானிப்பது என்று பார்க்கலாம். அதனால் நாம் இந்த சிஸ்டமை எடுத்துக்கொண்டு இதன் தீர்வை கண்டுபிடிக்க முடிகிறதா, அதன் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து முதலில் புரிந்து கொள்ளலாம். அதிலிருந்து நமக்கு எவ்வாறு இரண்டாவது ஐகன் வெக்டர் லீனியர்லி இண்டிபெண்டண்டாக இருக்குமாறு கண்டுபிடிக்க முடியும் என்பதற்கு ஒரு வழிமுறை தெரியும். அதை புரிந்து கொண்டு பின்னர் அதை உபயோகப்படுத்தி இரண்டாவது நேரியல் சார்பற்ற ஐகன் வெக்டரை கண்டுபிடிக்கலாம். அதனால் given system dx by dt = ax என்பது என்ன என்று முதலில் எழுதலாம். அது dx1 by dt = -x1/2 + x2, dx2 by dt = -12 x2 என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நமக்கு இது வேரியபிள் செப்பரபிள் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் 1 என்பதாக இருப்பதால் உடனேயே dx2 by x2 = -12 dt என்று எழுதி x2 என்ன என்று எழுத முடியும். அது log x2 = -12t + log c2. எனவே x2 = c2 × e⁻ t/2. c2 is an arbitrary constant என்று கொடுக்கிறது. இப்பொழுது x2 தெரிந்திருப்பதனால் நாம் dx1 by dt = -x1/2 + x2 என்ற முதல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து x1 என்பது என்ன என்று கண்டுபிடிக்கலாம். அப்பொழுது நமக்கு dx1 by dt = -12 x1 + c2 × e⁻t/2 என்று கிடைக்கும். அதாவது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் அமைப்பு dx1 by dt + x1/2 = c2 e⁻t/2 என்பதாக இருக்கிறது. இதை பார்த்தால் நமக்கு தெரிகிறது இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் தி லெக்ராஞ்ச் டைப் என்று. எனவே இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடித்து இதன் தீர்வை நாம் எழுத முடியும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்பது e⁻∫ ptt. அதனால் e⁻12 × dt அது e⁻t/2 என்று கொடுக்கிறது. அதனால் நம்மால் இதன் தீர்வை x1 × e⁻t/2 = e⁻t/2 × c2 × e⁻t/2 integrated with respect to t plus an arbitrary constant c1 என்று எழுத முடிகிறது. இதை சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு x1 e⁻t/2 = c2 × t plus c1 என்பதாக கிடைக்கிறது. எனவே x1 = c2 × t e⁻t/2 plus c1 × e⁻t/2 என்பதாக கிடைக்கிறது. இதில் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டியது என்ன என்றால் நமக்கு கேபிட்டல் X1 of t என்ற முதல் தீர்வு an arbitrary constant times e⁻t/2 என்பதாக கிடைத்தது. இப்பொழுது நமக்கு x1 என்பது c2 t e⁻t/2 plus c1 e⁻t/2 என்பதாக கிடைக்கிறது. இதை கொண்டு நாம் இப்பொழுது பொது தீர்வை எழுதலாம். அதனால் x of t = c2 × t e⁻t/2 plus c1 × e⁻t/2 என்ற பொது தீர்வு கிடைக்கிறது. இதில் c1 என்பது another arbitrary constant. இதை நம்மால் e⁻t/2 × c1 plus c2t என்பது முதல் காம்பனண்ட், c2 என்பது இரண்டாவது காம்பனண்ட். இதை நாம் விரிவுபடுத்தி எழுதினால் நமக்கு c1 e⁻t/2 × vector 1 0 plus c2 × e⁻t/2 multiplied by vector 1 0 × t plus
வெக்டர் 0 1 என்பதாக கிடைக்கிறது. அதனால் இதனுடைய தீர்வின் அமைப்பு நமக்கு x of t is equal to c1 e power minus t by 2 into vector 1 0. அதுதான் நம் x1 of t ஆக முதலில் கண்டுபிடிக்க முடிந்தது. e power minus t by 2 into vector 1 0. அதனால் இந்த பொது தீர்வின் அமைப்பில் நமக்கு a constant c1 into x1 of t plus another constant c2 into x2 of t என்பதாக கிடைத்திருக்கிறது. இந்த x2 of t என்பதில் நமக்கு e power minus t by 2 into t times a vector 1 0 plus another vector 0 1 என்பதாக கிடைத்திருக்கிறது. எனவே இந்த ஃபேஸ் போர்ட்ரேட்ஸை இப்பொழுது வரைய பார்த்தால் நமக்கு x1 of t உடன் தொடர்பு உடைய தீர்வு e power minus t by 2 into vector 1 0 என்பதாக இருப்பதால் இதனுடைய டைரக்ஷன் along the x1 axis இருக்கிறது. இந்த வெக்டரை e power minus t by 2 என்ற காரணி மல்டிப்ளை செய்வதால் as t increases e power minus t by 2 approaches 0. எனவே இந்த பாதையில் நகரும் ஒரு புள்ளி t அதிகரிக்க இந்த ஆரிஜினை அணுகும். அதனால் இதில் ஏரோ இவ்வாறாக ஆரிஜினை அணுகுவது போல் மார்க் செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் முதல் தீர்வின் டைரக்ஷன். அதுவே அடுத்த தீர்வு e power minus t by 2 into t times vector 1 0 plus another vector 0 1 என்பதாக இருக்கிறது. அந்த அமைப்பு இவ்வாறாக x2 of t என்பதாக மார்க் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தீர்வு 0 1 என்ற புள்ளி வழியாக செல்கிறது. இது இந்த 0 1 என்ற கான்ஸ்டன்ட் வெக்டர் இங்கு இருப்பதிலிருந்து நமக்கு தெரிகிறது. இந்த இரண்டாவது தீர்வு என்பது இந்த 0 1 என்ற வெக்டர் வழியாக செல்கிறது. அதாவது 0 1 என்ற புள்ளி வழியாக இந்த x1 x2 பிளேனில் செல்லுகிறது. அதுவும் e power minus t by 2 என்ற காரணியால் மல்டிப்ளை செய்யப்படுவதால் t அதிகரிக்க ஆரிஜினை நெருங்குகிறது. அதனால் அந்த தீர்வின் ட்ரெஜெக்டரியிலும் நமக்கு ஏரோ என்பது டுவர்ட்ஸ் தி ஆரிஜின் செல்வதாக மார்க் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது c1 c2 என்ற இரண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்களுக்கும் வித்தியாசமான மதிப்புகள் கொடுத்து எல்லா ஃபேஸ் போர்ட்ரேட்ஸும் இங்கே வரையப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது நாம் மூன்றாவது நிகழ்வை எடுத்துக்கொள்ளலாம். அதையும் ஒரு உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்ளலாம். அதாவது dx by dt equal to ax, where a is this matrix 1 minus 1 1 3 என்ற உறுப்புகளை கொண்ட ஒரு மேட்ரிக்ஸ். இது டயகனல் மேட்ரிக்ஸாக இல்லை. இந்த நிகழ்வில் நமக்கு ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ் கிடைத்தால் அப்போது தீர்வின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். அதுதான் மூன்றாவது நிகழ்வு என்று முன்னால் விவரித்தோம். அதனால் இதனுடைய தீர்வின் அமைப்பை x of t equal to e power lambda t into vector v என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஐகன் வேல்யூ ப்ராப்ளம் கிடைக்கும். அது AV equal to lambda v என்ற மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும். அதனால் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதினோம் என்றால் அது டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus lambda I equal to 0 என்பதாக கிடைக்கும். அது இந்த கணக்கில்
1 மைனஸ் லாம்டா இன்ட்டு 3 மைனஸ் லாம்டா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 என்பதாக வருகிறது. அதாவது லாம்டா மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 என்பதாக கிடைக்கிறது. எனவே லாம்டா ஈக்குவல் டு 2 என்பது ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூ. அதனால் லாம்டா 1 ஈக்குவல் டு 2, லாம்டா 2 ஈக்குவல் டு 2 என்பதாக நமக்கு கிடைக்கிறது. லாம்டா 1 ஈக்குவல் டு 2 என்பதுடன் தொடர்புடைய ஐகன் வெக்டரை கண்டுபிடிக்கலாம். அப்பொழுது நமக்கு -v1 -v2 ஈக்குவல் டு 0, v1 plus v2 ஈக்குவல் டு 0 என்ற இரண்டு சமன்பாடுகள் கிடைக்கின்றன. ஆனால் இரண்டுமே ஒரே ஒரு சமன்பாடாக இருக்கிறது. அதனால் v1 ஈக்குவல் டு -v2 என்பதாக இருக்க வேண்டும். அதனால் v2 ஈக்குவல் டு -1 என்று எடுத்துக்கொண்டால் v1 1 என்று ஆகும். எனவே ஐகன் வெக்டர் கேபிட்டல் V1 அசோசியேட்டட் வித் லாம்டா 1 ஈக்குவல் டு 2 என்பது நமக்கு 1 -1 என்ற உறுப்புகளை கொண்ட வெக்டராக கிடைக்கும். அதனால் நாம் தீர்வை x1 of t ஈக்குவல் டு e⁻2t into 1 - 1 என்ற வெக்டர் என்று எழுதலாம். அதனால் இந்த தீர்வை x1 of t is equal to e⁻2t into vector 1 - 1 என்று எழுதலாம். இரண்டாவது தீர்வின் அமைப்பை x2 of t is equal to t e⁻2t into vector v plus e⁻2t into w, where v and w are constant vectors என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஐடியா எங்கிருந்து நமக்கு கிடைத்தது? முந்தைய எக்ஸாம்பிளிலிருந்து கிடைத்தது. முந்தைய எக்ஸாம்பிளிலும் மேட்ரிக்ஸ் டயகனல் மேட்ரிக்ஸாக இல்லை. முந்தைய எக்ஸாம்பிளிலும் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் A என்பது டயகனல் மேட்ரிக்ஸாக இல்லை. மேலும் அந்த மேட்ரிக்ஸ் A இன் ஐகன் வேல்யூஸ் ரிப்பீட்டடாக இருந்தது. அப்பொழுது அதன் பொது தீர்வை நாம் கண்டுபிடித்தோம். இதனுடைய பொது தீர்வு நமக்கு c1 e⁻−t/2 into vector plus c2 into e⁻−t/2 into t times this vector plus another vector 0 1 என்பதாக கிடைத்தது. இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டுள்ள இந்த கணக்கிலும் A டயகனல் மேட்ரிக்ஸாக இல்லை. அதற்கு ஐகன் வேல்யூஸ் ரிப்பீட்டடாக கிடைத்திருக்கிறது. அதனுடைய ஒரு தீர்வு நமக்கு கிடைத்துள்ளது x1 of t equal to e⁻2t into 1 - 1 என்று. அதனால் முந்தைய எக்ஸாம்பிளின் துணை கொண்டு அதை புரிந்து கொண்டதனால் இந்த கணக்கில் தீர்வின் அமைப்பை நாம் t times e⁻λt into vector v plus e⁻λt into vector w என்பதாக இந்த பொது தீர்வு, இந்த இரண்டாவது தீர்வு இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொண்டால் இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும். அதாவது dx/dt equal to ax என்ற சிஸ்டமை நிறைவு செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையை உபயோகப்படுத்தி இந்த வெக்டர்ஸ் v, w என்பவை என்ன என்று தீர்மானிக்கலாம். அதனால் dx2/d2 equal to ax2 என்ற சிஸ்டமை, என்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை இது நிறைவு செய்ய வேண்டும். எனவே 2t into e⁻2t into vector v plus e⁻2t into derivative of t which is 1 into vector v plus e⁻2t into derivative of this with respect to t is 2 multiplied by vector w, that must be equal to a into vector x2. அதாவது a into t e⁻2t into v plus e⁻2t into w என்பதாக இருக்க வேண்டும். அதனால் இப்பொழுது இதை 2t into e⁻2t into v plus e⁻2t into v plus 2 times w must be equal to a into t e⁻2t into v plus e⁻2t into w என்று சிம்பிளிஃபை செய்து எழுதலாம். இப்பொழுது t e⁻2t
e⁴t என்பவற்றின் கெழுக்களை இரண்டு புறத்திலிருந்தும் எடுத்துக்கொண்டு ஈக்குவேட் செய்தால் நமக்கு v + 2w என்ற வெக்டர் aw என்ற வெக்டராக இருக்க வேண்டும். மேலும் 2v = av என்ற வெக்டராக இருக்க வேண்டும். அதாவது a - 2i into w = v என்பதாக இருக்க வேண்டும். மேலும் a - 2i into v = 0 என்பதாக இருக்கும். இதிலிருந்து நமக்கு இரண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன்கள் கிடைக்கின்றன. அதாவது a - 2i into v = 0 என்ற மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் av = 2v என்ற மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனாக கிடைக்கிறது. அதாவது நாம் அந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை தீர்வு செய்ய வேண்டும் என்றால் 2 என்ற ஐகன் வேல்யூவுக்கு தொடர்புடைய ஐகன் வெக்டர் v ஐ கண்டுபிடிக்க வேண்டும். அதை நாம் முன்பே கண்டுபிடித்து விட்டோம். முதல் தீர்வு கண்டுபிடிக்கும் பொழுதே av = λv என்பதை தீர்வு செய்த பொழுது λ = 2 என்று கிடைத்தது. அதன் தொடர்புடைய ஐகன் வெக்டர் x1 என்று கண்டுபிடித்து விட்டோம். அதனால் a - 2i into v = 0 என்பதின் தீர்வு நமக்கு தெரியும். அதாவது λ = 2, வெக்டர் v என்ன என்பது நமக்கு தெரியும். அந்த வெக்டர் v என்ன என்பது தெரிந்துவிட்டதனால் நம்மால் a - 2i into w = வெக்டர் v, கண்டுபிடித்த வெக்டர் v என்று எடுத்துக்கொண்டு இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை இப்பொழுது நாம் நிறைவு செய்யும்படியான வெக்டர் w ஐ கண்டுபிடிக்க வேண்டும். அப்பொழுது w வெக்டர் தெரிந்துவிட்டால் இங்கு சப்ஸ்டிடியூட் செய்து x2 = t⁴2tv + e⁴2tw என்று எழுதினால் இரண்டாவது தீர்வு x2 நமக்கு தெரிந்துவிடும். அதனால் இப்பொழுது a - 2i into w = v என்ற மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை நிறைவு செய்வதற்கு எவ்வாறு செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். நமக்கு வெக்டர் v = v1 1 - 1 என்று ஐகன் வெக்டர் அசோசியேட்டட் வித் ஐகன் வேல்யூ λ1 = 2 என்பதை முன்பே தீர்மானித்து விட்டதனால் நம்மால் a - 2i into வெக்டர் v = a - 2i into வெக்டர் v1 = 0 என்பதை நிறைவு செய்யும் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதனால் v = v1 என்பது தெரிந்துவிட்டது. அடுத்ததாக a - 2i into w = v, அதாவது v1 என்பது நிறைவு செய்யப்பட வேண்டும் என்றால் நமக்கு அது -w1 - w2 = 1, w1 + w2 = -1 என்று w1 w2 மதிப்புகளை கொடுக்கும் இரண்டு சமன்பாடுகளை கொடுக்கிறது. அதனால் நாம் w1 = k, w2 = -k - 1, k ஆர்பிட்ரரி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏனெனில் இந்த இரண்டு சமன்பாடுகளுமே ஒரே ஒரு சமன்பாடாக ரெடியூஸ் ஆகிறது. அதுதான் w1 + w2 = -1. அதனால் ஏதாவது ஒன்றை நாம் ஆர்பிட்ரரியாக எடுத்துக்கொண்டு அதை கொண்டு மற்றொன்றை விளக்க முடியும். அதனால்தான் w1 = k ஆர்பிட்ரரி என்று எடுத்துக்கொண்டு w2 என்பது -1 - k ஆக இருக்க வேண்டும். ஏனெனில் w1 + w2 = -1 என்பதை நிறைவு செய்ய வேண்டும். இதிலிருந்து நாம் w வெக்டர் என்ன என்று எழுதலாம். w வெக்டர் அப்பொழுது w1 w2 = k - 1 என்பதாக கிடைக்கும். that is equal to k into 1 - 1 plus 0 - 1 என்ற வெக்டரை கிடைக்கும். எனவே x2 = t⁴2t into வெக்டர் v plus e⁴2t into w என்பதை எடுத்துக்கொண்டு v, w என்ற வெக்டர்களுக்கு சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு x2 = t⁴2t into வெக்டர் 1 - 1 plus e⁴2t into வெக்டர் 0 - 1
plus k times e power 2t வெக்டர் 1 minus 1 என்பதாக கிடைக்கிறது. இப்பொழுது நாம் இந்த கடைசி டேர்ம் k e power 2t 1 minus 1 என்பதை எடுத்துக்கொண்டால் அது முதல் தீர்வின் k மடங்காக இருக்கிறது. ஏனெனில் x1 of t என்பது e power 2t into வெக்டர் 1 minus 1 என்பதாக நமக்கு கிடைத்தது. இப்பொழுது x2 of t இல் நமக்கு k times e power 2t into 1 minus 1 என்ற k times முதல் தீர்வு வருகிறது. எனவே x2 of t என்பதை t into e power 2t into vector 1 minus 1 plus e power 2t into vector 0 minus 1 என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது இந்த ரான்ஸ்கியன் ஆஃப் x1 x2 என்பது என்ன என்று கண்டுபிடிக்கலாம். ஏனெனில் நமக்கு 2 நேரியல் சார்பற்ற தீர்வுகள் தேவை. x1 x2 என்பவை என்ன என்று எழுதிவிட்டோம். இதிலிருந்து இந்த 2 தீர்வுகளும் நேரியல் சார்பற்ற தீர்வுகளா என்று கண்டுபிடிக்க வேண்டும். அதனால் அவற்றின் ரான்ஸ்கியனை கண்டுபிடிக்கலாம். அப்பொழுது ரான்ஸ்கியன் ஆஃப் x1 of t x2 of t என்பது மைனஸ் e பவர் 4t என்று வருகிறது. அது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் 0. எனவே x1 of t x2 of t என்பவை நேரியல் சார்பற்ற தீர்வுகள். அவற்றை கொண்ட குழு ஒரு ஃபண்டமெண்டல் செட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் த சிஸ்டம், லீனியர் சிஸ்டம் x dash equal to ax என்பது தெரிகிறது. எனவே இதன் பொது தீர்வை நாம் x of t is equal to c1 x1 of t plus c2 x2 of t என்று எழுதி x1 of t x2 of t என்பதற்கு சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு x of t is equal to c1 e power 2t into vector 1 minus 1 plus c2 into t times e power 2t vector 1 minus 1 plus e power 2t into 0 minus 1 என்ற உறுப்புகளை கொண்ட வெக்டர் என்பதாக இந்த பொது தீர்வை நாம் எழுதிவிட முடிகிறது. எனவே x dash equal to ax என்ற லீனியர் சிஸ்டமில் a மேட்ரிக்ஸ் கான்ஸ்டன்ட் உறுப்புகளை கொண்டிருந்தால் மற்றும் அவற்றின் ஐகன் வேல்யூஸ் ரிப்பீட்டடாக இருந்தால் a மேட்ரிக்ஸ் ஒரு டயகனல் மேட்ரிக்ஸாக இல்லாமல் இருந்தால், அவற்றின் ஐகன் வேல்யூஸ் ரிப்பீட்டடாக இருந்தால் அப்பொழுது அதன் பொது தீர்வின் அமைப்பு எப்படி இருக்கும், எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை இந்த உதாரணத்தின் மூலம் நாம் விவரித்தோம். இப்பொழுது இந்த லீனியர் சிஸ்டம் விவரிக்கும் அமைப்பின் இயக்கம் எவ்வாறாக இருக்கும் என்பதை இந்த தீர்வின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். அதற்கு ஃபேஸ் பிளேன் x1 x2வில் ஃபேஸ் போர்ட்ரேட்ஸை வரைய வேண்டும். அது எவ்வாறு வரைய போகிறோம் என்று பார்க்கலாம்.